பொதுமக்கள் போராட்டம் சுற்றுச்சூழலை காத்திட சியாவில வாங்குறா பயிர் வச்சா வெயிலுக்கு கடுமையான வெப்பத்துல முளைக்க மாட்டேங்குது. முளைச்சு மேல வந்தா மகசூல் கிடைக்கல. மகசூல் கிடைத்தா அறுவடும் போது பெருமழை வந்து எங்களை பாலடிச்சிருது, இல்லாட்டி வறட்சி வந்து எங்க வாழ்வாதாரத்தையே பறிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் சுற்றுச்சூழல் கெட்டு போனதுதான். தமிழ்நாடு அரசு இது போன்ற ஊழல் அமைப்பை உடனடியாக கலைத்திட வேண்டும். தமிழ்நாடு முதல்வர் சொல்றாங்க சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு எங்க அரசுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த அமைப்பு முழுவதுமாக கெடுத்து கொண்டிருக்கிறது. எல்லா ஓடைகள்லையும் கழிவு நீர், எல்லா ஆறுகள்லையும் ஆலைகளோட விசநீர் பரவி கிடக்குது. தண்ணி இன்னைக்கு குடிக்கவே முடியல. விரைவில் ஆக்சிஜனையும் நாமெல்லாம் புட்டிகள் அடைச்சு சுவாசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமம் கல்குவாரிகளுக்கு 15 லட்சமும், கிரானைட் குவாரிகளுக்கு 50 லட்சமும், நாசகார ஆலைகளுக்கு 5 கோடி ரூபாயும் பணத்தை பெற்றுக்கொண்டு அனுமதி கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை. இங்கே திடீரென பெருவெள்ளம், திடீரென பெருமழை, திடீரென அதீத வெப்பம் அனைத்தும் இங்கே காலநிலை மாற்றம் என்பது போய் காலநிலை பிறழ்வு என்ற நிலை ஏற்படுவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமம் தான் முழுக்க காரணம். இதன் சியாவில் இருக்கக்கூடிய அனைவரையும் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த துறையிலே பணியாற்றிய ஒரு சூப்பர்டென்டென்ட் பல கோடி ரூபாய் லஞ்ச பணம் பெற்றது அனைவருக்கும் தெரியும். இங்கே ஒவ்வொருவரும் பல நூறு கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த போராட்டம், இன்று இங்கு தொடங்கிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் தீயாக மாறும். நிலவக்கூடிய ஆட்சி அடியோடு சரியும் என்று எச்சரிக்கின்றோம். அரசு விதிகளை புறந்தள்ளி, அரசு விதிகளை புறந்தள்ளி, சட்டவிரோத கல்குவாரி, சட்டவிரோத கல்குவாரி. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் என்கிற சியா என்கிற அமைப்பு சென்னையில் இந்த அருகில் இருக்கிற பனகல் மாளிகையில் அமைந்திருக்கிறது. இந்த அமைப்பு தான் தமிழ்நாடு முழுவதும் செய்யப்படக்கூடிய தொழில்களுக்கு, குவாரிகளுக்கு, கல்குவாரி, மணல் குவாரி, சுண்ணாம்பு குவாரி, பெருந்தொழில்கள் அனைத்துக்குமே சுற்றுச்சூழல் அனுமதி இங்கே தான் கொடுக்குறாங்க. சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கும்போது பொது கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த பொது கருத்து கேட்பு கூட்டத்தில் பல்வேறு சட்டங்கள், விதிகள் மீறப்படுகிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வருகிறோம். அவை அனைத்தும் மினிட்ஸாகவும் இடம் பெற்றிருக்குது, அவங்க வெப்சைட்லேயே இருக்குது. ஆனாலும் சட்டங்களையும் விதிகளையும் மீறி சுற்றுச்சூழலை புறந்தள்ளி இன்னைக்கு காலநிலை மாற்றம் என்பது விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது. நாங்கள் பயிர் வச்சா வெயிலுக்கு கடுமையான வெப்பத்தில் முளைக்க மாட்டேங்குது. முளைச்சு மேலே வந்தால் மகசூல் கிடைக்கல. மகசூல் கிடைத்தா அறுவடும் போது பெருமழை வந்து எங்களை பாலடிச்சிருது, இல்லாட்டி வறட்சி வந்து எங்கள் வாழ்வாதாரத்தையே பறிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் சுற்றுச்சூழல் கெட்டு போனதுதான். சுற்றுச்சூழல் கெட்டு போனதுக்கு தமிழ்நாட்டு அளவில் இந்த அமைப்பு, சியா அமைப்பு தான் முழு முதற் காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே குவாரிகள் சங்க தலைவர் ஏக்கராவுக்கு 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு இருந்த அமைப்பு அனுமதி கொடுப்பதாக பொதுவெளியிலே குற்றம் சாட்டி இருக்கிறார். அனைத்து காணொலிகளும் வெளியில் இருக்கிறது. ஆக லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் அனுமதி கொடுத்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் அதிகாரிகள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் வீட்டில் மட்டும் 500 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பிடிபட்டு இருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. இப்பேற்பட்ட மோசடியான ஆணையத்தை கலைத்துவிட்டு அந்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து புதிய நல்லவர்களை, சுற்றுச்சூழலைப்படி சட்டங்களின்படி சரியாக இயங்குபவர்களை நியமிக்க கோரி இன்று விவசாய சங்கங்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் சார்பிலே இங்கு தொடர் காத்திரு போராட்டம் நாங்கள் நடத்த இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இது போன்ற ஊழல் அமைப்பை உடனடியாக கலைத்திட வேண்டும். தமிழ்நாடு முதல்வர் சொல்றாங்க சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு எங்க அரசுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த அமைப்பு முழுவதுமாக கெடுத்து கொண்டிருக்கிறது. எல்லா ஓடைகள்லையும் கழிவு நீர், எல்லா ஆறுகள்லையும் ஆலைகளோட விசநீர் பரவி கிடக்குது. தண்ணி இன்னைக்கு குடிக்கவே முடியல. காசுக்கு வாங்கி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். விரைவில் ஆக்சிஜனையும் நாமெல்லாம் புட்டிகள் அடைச்சு சுவாசிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றி எந்த ஆய்வையுமே இதுவரைக்கும் இந்த அமைப்பு செய்யவில்லை. என்ன பாதிப்பு, இதற்கு தீர்வு என்ன, மக்கள் எப்படி இருக்கணும், நிறுவனங்கள் எப்படி செயல்படணும், எந்த பாதிப்பும் இவர்கள் ஆய்வு செய்யாமல் இருக்கிறார்கள்.
சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சி இந்த 5 ஆண்டுகளுக்கு 2 பெருமழை. இந்த பெருமழை வந்தது காரணம் என்ன? சுற்றுச்சூழல் கெட்டு போனதான். மழை வந்த போது மட்டுமே நம்ம மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்கிறோம். ஆனால் அதை உருக்குவாக்குவதற்கு காரணம் என்ன? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீர்கெட்டு போனது. எனவே இனி காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த சியா அமைப்பை ஊழல் இல்லாத அமைப்பாக, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற அமைப்பாக தமிழ்நாடு அரசு மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த வந்திருக்கிறோம். எனவே இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர் அனைவரும் இந்த செய்தி தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு செல்லும் வரை செய்தியை வெளியிட்டு இந்த பொதுமக்கள், விவசாயிகள், சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய போராட்டத்தை பொதுமக்களுக்கும் அரசின் கவனத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் தேர்தல் ஆணையம் போல சுயேட்சை தன்மையோடு இயங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் என்று சொல்லக்கூடிய சியா அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அது குவாரிகளாக, சுரங்கங்களாக, ஆலைகளாக, அணுமின் நிலையங்களாக, அனல் மின் நிலையங்களாக, நெடுஞ்சாலைத்துறை திட்டங்களாக, நீராற்று நிலையங்களாக, அணைகளாக அத்தனைக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி வருகிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களில் நாங்கள் எல்லாம் ஆவணமாக வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். 300க்கும் மேற்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள கல்குவாரிகள், கிரானைட் குவாரிகள், சுண்ணாம்பு சுரங்கங்கள், நாசகார ஆலைகள் என அத்தனை திட்டங்களுக்கும் அந்த திட்டம் அமையும் பொழுது என்னென்ன சைட் கிரைட்டீரியா என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடாதோ அதை அனைத்தையும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் அத்தனையும் புறந்தள்ளிவிட்டு இங்கே மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமம் கல்குவாரிகளுக்கு 15 லட்சமும், கிரானைட் குவாரிகளுக்கு 50 லட்சமும், நாசகார ஆலைகளுக்கு 5 கோடி ரூபாயும் பணத்தை பெற்றுக்கொண்டு அனுமதி கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை. கருத்து கேட்பு கூட்டங்களில் இது போன்ற திட்டத்தில் நாங்கள் வீடுகள் இருக்கிறது 300 மீட்டர் தூரத்துலேயும் சொன்னால் எல்லாத்தையும் ஆவணமாக கொடுத்துருக்கோம். இங்கே சியாவுக்கு IFS, IAS அதிகாரிகள் தலைவராகவும் மெம்பர் செக்ரட்டரியாக இருக்காங்க. டெக்னிக்கல் டீம்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி, IIT மற்றும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பேராசிரியர்களும் பல்வேறு துறையினுடைய உறுப்பினர் செயலரும் இருக்காங்க. அத்தனை பேரும் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம். லஞ்சம் வாங்குவதை மட்டும்தான் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக சொல்கிறோம், நாங்கள் மட்டும் சொல்ல. கல்குவாரி உரிமையாளர் சங்க தலைவரை தொலைக்காட்சி பேட்டிகளில் லஞ்சம் கொடுத்தால் மட்டும்தான் எங்களுக்கு சட்டவிரோதமாக இருப்பதற்கு அனுமதி தருகிறார் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே எங்களுடைய ஒற்றை கோரிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கம், நில அதிர்வு, வயநாடு போல தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்கள் அபாயத்தில் இருக்கிறது என்று இஸ்ரேல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இங்கே திடீரென பெருவெள்ளம், திடீரென பெருமழை, திடீரென அதீத வெப்பம் அனைத்தும் இங்கே காலநிலை மாற்றம் என்பது போய் காலநிலை பிறழ்வு என்ற நிலை ஏற்படுவதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமம் தான் முழுக்க காரணம். இதன் காரணமாக மக்கள் கடுமையான புற்றுநோய், மலட்டுத்தன்மை, ஆஸ்துமா இப்படி எண்ணற்ற அறிவிக்க விட முடியாத நோய்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள். எனவே இதற்கு நீதி கேட்கும் விதமாக இன்று சென்னையில் கூடி சியா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகள், உழவர் அமைப்புகள், லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள், மக்கள் இயக்கங்கள் போராடுகிறோம். இதன் சியாவில் இருக்கக்கூடிய அனைவரையும் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும். ஏற்கனவே இந்த துறையிலே பணியாற்றிய ஒரு சூப்பர்டென்ட் பல கோடி ரூபாய் லஞ்ச பணம் பெற்றது அனைவருக்கும் தெரியும். இங்கே ஒவ்வொருவரும் பல 100 கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதோடு அனைவரையும் பணிமாற்றம் செய்ய வேண்டும். நேர்மையான அதிகாரியை வைத்து இந்த துறை நடத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த போராட்டம், இன்று இங்கு தொடங்கிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் தீயாக மாறும். நிலவக்கூடிய ஆட்சி அடியோடு சரியும் என்று எச்சரிக்கின்றோம்.